பதிவு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி எவ்வளோ முக்கியம் ஒரு பேக் பெயின் பேஷண்ட்டுக்கு. ஒரு பேக் பெயின் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குறோம், எல்லாமே இருக்குது. ஆனால் விட்டமின் டின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட்டாக இருக்கும். தட் இஸ் அ கெமிக்கல் காம்பனண்ட் ஃபார் ரிகவரி ஃபேஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் எவ்வளோ முக்கியம் விட்டமின் டி, ட்ரீட்மெண்ட் மட்டும் போதுமா இல்லை விட்டமின் டியும் கூட செக் பண்ணணுமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, இல்லை பேக் பெயின்க்கோ இல்லை எனி மசில் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், டாக்டர் ஹரீஷ்குமார், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் எர்கானமிஸ்ட் அண்ட் மயாலஜிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இன்றைக்கி ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம், எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேருக்கும் பேக் பெயின் இருக்குது. அதோட சிவியாரிட்டி, அதோட தன்மை, அதோட வேரியேஷன்ஸ் தான் மாறுமே தவிர பட் ப்ராப்ளம் வந்து சேம். எல்லாத்துக்குமே இந்த பேக் பெயினுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேக் மசில். அந்த பேக் மசில் இரிட்டேட் ஆகிறதுனால தான் இந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. இரிட்டேட் இன் த சென்ஸ் அதோட ரெகுலர் ப்ராசஸ், அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டியோ இல்லை ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து அது மாறும்போது தான் இந்த பேக் பெயின்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தவங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து வேரியம். சில பேருக்கு வெறும் முதுகில் மட்டும் வலி இருக்கும், கீழே காலில் பரவுற மாதிரி இருக்கும், அப்போ நரம்பு இன்வால்வ் இருக்குதுன்னு தெரியும். சில பேருக்கு ஒரு 10 அடி நடந்தால் வலி வரும், அந்த 10 அடி நடந்ததுக்கப்புறம் உட்காந்தா தான் வலி குறையும் அப்படின்ற சில பேருக்கு ஒரு தன்மை வரும். சில பேருக்கு காலையில் எந்திக்கும் போது, பெட்லேருந்து எந்திக்கும் போது சிம்ம சொப்பனமாக இருக்கும், அவங்களோட வலி வந்து அவ்வளோ சிவியராக இருக்கும். பட் அதே டே போகும்போது பார்த்திங்கன்னா வலி குறைஞ்சிரும். நைட்டு வரது எப்படா நம்ம போய் படுப்போம், எப்போ நம்ம உடம்பு ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரவும் செய்யும். ஸோ இது மாதிரி பேக் பெயினோட வகைகள் நிறைய இருக்குது. அதை நான் என்னோட வேறு வீடியோஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப் வீடியோஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த விட்டமின் டின்றது வந்து ஒரு கேட்டலிஸ்ட் ஆக்ஷன் ஒரு பேக் பெயின் பேஷண்ட்டுக்கு. நிறைய பேர் வந்து பேக் பெயினுக்கு வந்து வெறும் பேக் பெயின் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுப்பாங்க, பேக் பெயினுக்குள்ள எக்ஸசைசஸ் கரெக்டாக பண்ணுவாங்க. பட் அது எல்லாமே பண்ணால் கூட வாவ் ஃபேக்டரான ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி வந்து கொடுக்க செய்யும். சில பேர் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசும்போது பார்த்துருப்பீங்க, நான் பேக் பெயின் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், நல்லா இருக்குது, ஆனால் திருப்பியும் வலிக்குது, அது வந்து என்னதான் நான் எக்ஸசைஸ் பண்ணாலும் எனக்கு வந்து அது ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தெரபிஸ்ட்டும் டாக்டரும் வந்து அதை பேஷண்ட் ரிவ்யூ எடுக்கும்போதும் சரி, அசஸ்மெண்ட் எடுக்கும்போதும் அதை கரெக்டாக பார்த்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இது விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்ட்டு. அது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு விட்டமின் டி டிஃபிஷியன்சிக்குன்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது, அது ரேண்டம் டெஸ்ட், எப்போ வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். அந்த விட்டமின் டி டெஸ்ட் எடுத்திங்கன்னா அது வந்து ரிசல்ட் வந்து ஒரு 6 hours டைமில் கொடுத்துருவாங்க. அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 0 to 30 வந்து டிஃபிஷியன்சி இருக்கும், 30 to 80 அப்படின்ற ரேஞ்ச் வந்துன்னா தட் இஸ் நார்மல், நல்லா இருக்குன்னு அர்த்தம். 80 and above டாக்ஸிசிட்டி. ஸோ இப்படி தான் அதோட பிளட்டோட ரீடிங் வரும். இது எல்லாருக்கும் யூனிவர்சலாக இந்த ரேஞ்ச் தான் வரும். அது ஸோ இதில் நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்றத நம்ம அந்த பிளட் டெஸ்ட்டில் பார்ப்போம். சரி, ஓகே, அந்த பிளட் டெஸ்ட் பார்த்தாச்சு, நம்ம வந்து டிஃபிஷியன்சி ரேஞ்சில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6, 7 அந்த ரேஞ்ச் தான். இன்றைக்கி 90% பீப்புள் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. 2 டிஜிட் தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த பேஷண்ட்ஸ் என்ன பண்ணால் இந்த விட்டமின் டி மெடிசன் தனியாக இருக்குது, நிறைய வெரைட்டி பிராண்ட்ஸில் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 60,000 யூனிட்ஸ் அப்படின்னு 60,000 K அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க, 60K அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள ட்ரக், நான் ட்ரக் பேரை சொல்லக்கூடாது, அது வந்து பப்ளிக் ஃபோரமில் சொல்லும்போது அது தப்பு. அது ஸோ அதனால் நான் சொல்லலை. நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ்ட்டு அட்வைஸ் இருக்கும்போது அவங்க அதை கொடுப்பாங்க. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மெடிசன் பேக்கில் பார்த்தீங்கன்னா 60K or 60,000 யூனிட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த ட்ரக் என்னன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுக்கணும். நாங்கள் நார்மலாக சொல்கிறது சண்டே மெடிசன், ஏன்னா டக்கு ஞாபகம் இருக்குல்ல, மறக்க மாட்டோம் நம்ம. ஸோ அதுக்காக இந்த சண்டே மெடிசன் சொல்லுவோம். ஸோ எவ்ரி சண்டே யூ ஹவ் டு டேக் இட் ஃபார் 12 weeks. சார், ஏன்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சினா வருஷக்கணக்காக நான் எடுக்கணுமா அப்படின்னா கிடையாதுங்க. விட்டமின் டி டிஃபிஷியன்சியோட டோசேஜ் பார்த்தீங்கன்னா 12 weeksங்க. எவ்ரி சண்டே காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கணும். சில மெடிசன்ஸ் வந்து ரேண்டமாக எடுக்கலாம், சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கலாம். அது உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலிங் இருக்கும். பட் இட் ஹாஸ் டு பி டேக்கன் ஃபார் 12 weeksங்க. 12 weeks முடிச்சதுக்கப்புறம் எவ்ரி 12 weeks நீங்கள் சண்டே எடுத்து முடிச்சதுக்கப்புறம் 12 weeks மெடிசன் முடிஞ்சிச்சு, ஒரு 5 நாளைக்கு அப்புறம் திருப்பி அதே விட்டமின் டி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். நம்மளுக்கு பெனிஃபிட் ஆயிருக்கா, நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா. நம்ம 4-5 ரீடிங்கில் இருந்தோம் பிஃபோர் ட்ரீட்மெண்ட்டு. இப்போ இந்த 12 weeks விட்டமின் டி மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் அது இம்ப்ரூவ் ஆயிருக்கான்றதை பார்க்கணும். 95% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருங்க. ஒரு 5% பீப்புளுக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் வராமல் போவதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் வருவாங்க. அப்போ அதோட ரிசல்ட் வந்து அப்போ அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும்னா, அப்போ தான் நீங்கள் மெயின்டெனன்ஸ் டோசேஜாக உங்கள் டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. தட் வில் பி மேக்ஸிமம் ஃபார் 1 month or 2 months or 3 months அந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் 2 months தான் கொடுப்போம். அந்த 2 monthsலேயே உங்களுக்கு வந்து இந்த விட்டமின் டி இம்ப்ரூவ் ஆகிடும். சார், எனக்கு விட்டமின் டி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றது அடுத்த கேள்வியாக இருக்கும். நீங்கள் இந்த விட்டமின் டி டோசேஜ் மெடிசன் எடுக்கும்போது
ஃபஸ்ட்டு மெடிசன், அதாவது ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆஃப் மெடிசன் எடுக்கும்போது உங்களுக்கு பாடியில் சேஞ்சஸ் தெரியும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பெயின் சைன்ஸ் எதுவுமே தெரியாது, உங்கள் பாடியோட டயர்ட்னஸ் இருக்காது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது எதுவுமே ஸ்டீராய்ட்ஸ் கிடையாதுங்க. முக்கியமான பாயிண்ட், இது ஸ்டீராய்ட்ஸ் கிடையாது, இது என்சைம். இந்த மெடிசன் வந்து உங்கள் பாடிக்கு முக்கியமான தேவையான மெடிசன் அது. ஸோ ஒரு 3 ஷாட்ஸ் 4 மெடிசன்ஸ் எடுக்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ 12 வீக்ஸில் 95% ரிகவர் ஆகிடுவாங்க. ஒரு 5% பேர் மாட்டுவாங்க. அவங்களுக்கு இந்த மெடிசன்ஸை லாங் ரன்னுக்கான ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்ஸ்க்கோ மெயின்டெனன்ஸ் கோர்ஸ் இருக்குது, அது மட்டும்தான் எடுக்கணும். அப்போ அதுக்கப்புறம் மெடிசன் எடுக்கக்கூடாதா சார்னா எடுக்கக்கூடாதுங்க. அது 1% ஆஃப் தி கேசஸ்க்கு மட்டும்தான் ஆஸ் பர் டாக்டர்ஸ் அட்வைஸ் நாங்கள் கொடுப்போம். 98 to 98% பேஷண்ட்ஸு விட்டமின் டி லாங் கோர்ஸ் ஆஃப் மெடிசன் எடுக்கக்கூடாது. ஏன் ரீசன் என்னென்னா, இது எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டெஸ்டைன்ஸில் இருக்கிற டெஃபிஷியன்ஸ்னால தான் இது வருது. உங்கள் பாக்டீரியாவோட கட் சிஸ்டம் டிஸ்டர்பன்ஸ்னால தான் இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி வருது. அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிஸ்டம் வந்து பிக்கப் பண்ண ஆரம்பிச்சு உங்கள் விட்டமின் டி வந்து உங்கள் உடம்புலேருந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். அது வந்ததுக்கப்புறம் எக்ஸ்டர்னல்லேருந்து வரக்கூடாது. ஸோ அது வர வரைக்கும் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட எவ்வளோ தூரம் வரும், எவ்வளோ தூரம் இதோட லைஃப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா 1 year to 1.5 years. சில பேர்லாம் 2-3 இயர்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆனவங்களாம் இருக்காங்க. அதாவது அவங்களோட லைஃப் ஸ்டைலை கரெக்டாக பண்ணி, ஃபுட் ஹேபிட்டை கரெக்ட் பண்ணி, கட் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், விட்டமின் டி எவ்வளோ தூரத்துக்கு முக்கியம், அது எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எப்படி அது ஒரு பேக் பெயின் பேஷண்ட், அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டில் வந்து முக்கியமான அங்கமாக இருக்குன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து பேக் பெயின் ட்ரீட்மெண்ட் பண்ணி பெருசாக ரிசல்ட் வரல, விட்டமின் டி பற்றி அவேர்னஸ் தெரியல அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ தட் அவங்க வந்து இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வந்து இந்த ரிகவரி ஃபேஸ் வந்து விட்டமின் டியை கரெக்டாக யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது தான் இதோட முக்கியமான இந்த பதிவு போகிறதுக்கான முக்கியமான ரீசன். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல பதிவில் இன்ட்ரெஸ்டிங்கான பதிவோட பார்க்கலாம். தேங்க்யூ. நன்றி.